பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 23 பிப்ரவரி 24 பிப்ரவரி 2 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 23 பிப்ரவரி நியூஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் 2 நாள் நியூஸ் பேப்பரை சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா, சரி ரைட். 24 ஆனால் நம்மளுக்கு நிறைய நியூஸ் இருக்குப்பா. இதில் ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அரசியல் சார்ந்த விஷயம். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த இது என்ன அப்படின்னா, இந்தியா அமெரிக்கா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நிறுத்தி வைப்பு அப்படின்னு போட்டாங்க. ஏன்னா அமெரிக்காவோட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாங்க இல்லைங்களா, அந்த பரஸ்பர வரி விதிப்பு இந்தியாவுக்கு விதிச்ச 50% வரி செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அதனால என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 10% வரி முன்னாடி இருக்கதே தொடரும்னு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரம்ப் 10% வரி பத்தாது, 15% போட்டுக்கிறோம் எல்லா நாடுகளுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்களா, அதனால 15% இருக்கு இப்போதைக்கு வரி. ஏற்கனவே 18% இருந்துச்சு, இப்போ 15% தான் இருக்கு. ஸோ அதனால இது ஒன்றும் பெரிய தாக்கம் இல்லை. சரிங்களா, அதனால இப்போதைக்கு வர்த்தக ஒப்பந்தம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா, அதனால இப்போதைக்கு அமெரிக்காவோட பஞ்சாயத்து லைட்டாக ஒழிஞ்சிருக்கு, அப்படிதான். வேற அதான் 23 நியூஸ் ரொம்ப கம்மி. கணக்கு பாதுகாப்புக்கு கேவிசி இதெல்லாம் தேவையில்ல. நம்ம இதுதான்ப்பா இதில் நியூஸ், வேறு எதுவும் இல்லை. என்ன அப்படின்னா, இந்த கத்தார் ஓப்பன் டென்னிஸ் நடந்துச்சு. அதில் கர்லோஸ் அல்க்ராஸ் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸ்பெயினோட கர்லோஸ் அல்க்ராஸ், இவர் தான் நம்பர் 1 வீரர் உலகில். சரிங்களா, உலக அளவில் நம்பர் 1 வீரர் யார் அப்படின்னா கர்லோஸ் அல்க்ராஸ், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். ஸோ அவர் எந்த நாடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம், டென்னிஸ் வீரர். சரிப்பா, அடுத்தது ஓகே. வாவு சிதம்பரனார் அவருக்கு 150 அடி உயரத்தில் மதுரையில் சிலை அமைக்க போகிறாங்க. அதை குடியரசு துணைத் தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர் அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்றிருக்காரு. நம்மளுக்கு தேவை வாவு சிதம்பரனாரோட 150 அடி உயர சிலை எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மதுரை மாவட்டத்தில் அமைக்க போகிறாங்க. சரிங்களா, வேறு இதில் எதுவுமே நியூஸ் இல்லை. நேராக நம்ம 24ஆம் தேதிக்கு வந்துடுவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் தான், நிறைய நியூஸ் இருக்குது. இது பாருங்கள், தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 5.67 கோடி வாக்காளர்கள் மொத்தம் இருக்காங்க. தமிழகத்தில் அதிகமான வாக்காளர்கள்னு பார்த்தீங்கன்னா, சோழிங்கநல்லூர் தொகுதியில் 5,39,991 வாக்காளர்கள் இருக்காங்க. குறைந்த வாக்காளர் தொகுதி கொண்ட பகுதி சென்னை துறைமுகம். 1,16,896 வாக்காளர்கள் இருக்காங்க. நம்மளுக்கு தேவை இதுதான். அதிகமான வாக்காளர்கள் உள்ள தொகுதி சோழிங்கநல்லூர், குறைந்த வாக்காளர்கள் உள்ள தொகுதி சென்னை துறைமுகம். இந்தது நம்ம தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி இவங்க தான், அர்ச்சனா பட்நாயக் தான். சரிங்களா, ரைட், ஓகேப்பா. அடுத்தது, நாட்டோட முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை வெளியிட்டிருக்காங்க நம்ம இந்திய அரசு. தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை மற்றும் உத்தி, அது பேர் என்னன்னா பிரகார். சரிங்களா, பிரகார் அப்படின்ற பெயரில் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை மற்றும் உத்தி, அது பேர் பிரகார்ப்பா. திரும்ப சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் நிறையா அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, பொதுவாக தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கை பேசிக்காக எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, உளவுத்துறை அளிக்கக்கூடிய தகவல். சரிங்களா, ஐபி அப்படின்னு சொல்லுவோம், RAW, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங், ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்றது இன்டெலிஜென்ஸ் பியூரோ. சரிங்களா, அப்படின்றது நம்ம உள்நாட்டு உளவை கண்காணிக்கிறது இன்டெலிஜென்ஸ் பியூரோ ஐபி. ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அப்படின்றவங்க வெளிநாட்டு சார்ந்து, சரிங்களா, வெளிநாடு சார்ந்து உளவு தகவல்களை திரட்டுறவங்க ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இந்த தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அமைச்சர் அஜித், அதாவது முதன்மை செயலாளர், பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அஜித் தோவல். அவர் இதுக்கு முன்னாடி பணியாற்றினவர் தான். சரிங்களா, இதில் நிறையா கொடுத்துருக்காங்க. இது நம்ம PDF கொடுக்கும்போது கொடுத்துடலாம். பட் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மெயினாக
தீவிரவாதம் அப்படின்றது எதில் ஆரம்பிக்குதுன்னா சிறைச்சாலைகளில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க, அதில் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு முட்டுக்கட்டை போடப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, விளிம்பு நிலையில் உள்ள மக்கள், அவங்களுக்கு தேவையான உணவு, நீர், இருப்பிடம், உடை இதெல்லாம் கிடைக்காத நேரம் தான் அவங்க வந்து தீவிரவாதத்துக்கு மாறுறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான கல்வி, உதவித்தொகை அரசு பணி எல்லாம் வழங்க வழிவகை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, சர்வதேச உடன்படிக்கை, சரிங்களா, அதாவது சர்வதேச நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்தல், வெளிநாட்டோட பரஸ்பர ஒப்பந்தம் மேற்கொள்கிறது. ஏன்னா 2 நாடுகளுக்கு நடுவில் பிரச்சனை ஏற்படும் போது 2 நாட்டிலையுமே தீவிரவாதம் அப்படின்றது தலை தோங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையுது. ஸோ வெளிநாடுகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்கிறது. இன்னொன்று, சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கிறதுக்கான சட்டம் எது இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதாவது சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம், அத்துடன் பாரத் நீதி சட்டம், பாரத் குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம், பாரத சாட்சிய சட்டம் மற்றும் பிற சட்டங்கள். சாரி வெடிபொருள்கள் சட்டம், ஆயுதங்கள் சட்டம், பணமுறைகேடு தடுப்பு சட்டம், இந்த சட்டம்லாம் இருக்குது. மெயினாக மனித உரிமைகள் பாதிக்கப்படும் போது தீவிரவாதம் தலை தோங்குது. அந்த மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனையை தீர்க்கிறதும் தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்காக இந்த சட்டங்கள்லாம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்துட்டு பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையோட மத்திய அரசு வெளியீடு. அது பேர் பிரஹார். சரியா, ரைட்டு, ஓகேப்பா. அடுத்தது இது ரொம்ப முக்கியம். 2030 இந்திய நாட்டோட சரக்கு கையாளும் திறன் 1000 கோடி டன்னாக உயரும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த இதுதான். என்னென்னா, தூத்துக்குடி வஉசி துறைமுகம் இப்போ 18 மீட்டருக்கு அதோட ஆழத்தை அதிகரிக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று, தூத்துக்குடி துறைமுகம் நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக உருவாக உள்ளது. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், சரிங்களா. நாட்டின் முதல் பசுமை துறைமுகமாக உருவாக உள்ளது எது அப்படின்னா தூத்துக்குடி வஉசி துறைமுகம். இன்னொன்று, இந்தது 2047 கடல்சார் வணிக மேம்பாட்டு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா. ஏன்னா அந்த 2047 அப்படின்றது நம்ம விக்சித் பாரத் திட்டம், வளர்ந்த இந்தியா திட்டம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. எல்லா துறைகளையும் வளர்ந்த இந்தியா அப்படின்ற போக்க ஊக்குவிக்கிறது. அது கடல்சார் துறையில் பொறுத்தவரை கடல்சார் வணிக மேம்பாட்டு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, சரியா. இது ஒரு முக்கியமான நியூஸ். அடுத்தது பார்க்கணும் அப்படின்னா, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு நியூஸ் பார்க்கணும். என்னென்னா, எந்த பகுதியில் அதிக போலிங் நடந்திருக்கு, யார் அதிக வாக்களிச்சிருக்காங்க, கம்மியான வாக்களித்த தொகுதி எது அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். வேற ஒவ்வொரு இடத்தோட பெயர்களை மாற்றியிருக்காங்க, அதை வந்து நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், மாநில ஆளுநர்களோட இல்லம் ராஜ்பவன் அப்படின்னு இருந்துச்சு, அதை வந்து மக்கள் மாளிகைன்னு மாற்றிருக்காங்க, லோக் பவன் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ராஜ்பவன்றதை மக்கள் மாளிகை லோக் பவன் மாற்றிருக்காங்க. அடுத்து பிரதமரோட அலுவலகம் சேவா தீர்த், அதாவது கடமை அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா, கடமை செயலகம். போன நியூஸில் தான் பார்த்தோம், முந்தானே நியூஸில் பார்த்தோம், சரிங்களா. சேவா தீர்த் அப்படின்றது பிரதமர் அலுவலகம், கடமை செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய செயலகம், அது வந்து கடமை அலுவலகம் கர்த்தவிய பவன். அதாவது பிரதமர் அலுவலகம் சேவா தீர்த்து, மாநில ஆளுநர் மாளிகை வந்துட்டு லோக் பவன், அடுத்து தலைமைச் செயலகம், சரிங்களா, மத்திய செயலகம், கர்த்தவிய பவன். இந்த 3 இன்ஃபர்மேஷனும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, ரைட், ஓகேப்பா. அடுத்து வேற, முன்னாள் ரயில்வே அமைச்சர் முகுல் ராய் காலமாயிருக்காரு. இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். மேபி இறப்பு சார்ந்து ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ முகுல் ராய் அப்படின்றவர் முன்னாள் ரயில்வே அமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அடுத்து குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நிறைவடைஞ்சிருக்குப்பா, சரிங்களா. இத்தாலியில் நடைபெற்றுச்சு. இதில் பாருங்கள், ரைட், இத்தாலியில் நடைபெற்றது. ஓகே, ரைட். மிலன் மற்றும் கார்டினா நகரங்கள், சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிர்கால ஒலிம்பிக் போட்டி 2026 நடைபெற்ற இடம் எது அப்படின்னா இத்தாலியில் உள்ள மிலன் மற்றும் கார்டினா நகரங்களில் நடந்திருக்கு. இதில் முதல் இடத்துல பிடித்த நாடு எது அப்படின்னா நெதர்லாந்துலப்பா, நார்வே, ரைட். நார்வே முதலிடம், அமெரிக்கா 2வது இடம், நெதர்லாந்து 3வது இடம், சரிங்களா. அப்போ குளிர்கால ஒலிம்பிக் போட்டியை பொறுத்தவரை முதல் இடத்துல உள்ள நாடு நார்வே, 2வது இடம் அமெரிக்கா, 3வது இடம் நெதர்லாந்து, சரிங்களா. இந்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் இத்தாலி, மிலன் மற்றும் கார்டினா அப்படின்ற 2 நகரங்களில் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி நெதர்லாந்தோட பிரதமர் புதுசாக பதவி ஏற்றிருக்காருப்பா. அவர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா
இதன் மூலம் நெதர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக அந்த இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது ராப் ஜெட்டன் அவர் பேர். சரிங்களா, ராப் ஜெட்டன் நெதர்லாந்தோட குறைந்த வயது பிரதமர். 38 வயசுலேயே நெதர்லாண்டில் பிரதமர் ஆகியிருக்காரு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ராப் ஜெட்டன். ஜெட்டு வேகத்தில் பிரதமர் ஆகிட்டாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே. ஜெட்டு வேகத்தில் ஜெட்டன், ராப் ஜெட்டன் யாருன்னா நெதர்லாந்தோட இளம் பிரதமர். ஸோ இது ரொம்ப முக்கியம். நிறையா நாட்டோட பிரதமர் வந்து பதவி ஏற்றிருக்காங்க, ஆனால் இந்த இளம் முதல் அப்படின்னு வந்துச்சு, முதல் பெண் பிரதமர். இப்போ ஜப்பானில் கூட நம்ம பார்த்தால முதல் பெண் பிரதமர்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இளம் பிரதமர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ இளம் பிரதமர் யார் அப்படின்னா ராப் ஜெட்டன். சரிங்களா, எங்கன்னா நெதர்லாந்து நாட்டோட பிரதமர். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பா, நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பழனியில் புதுசாக ராமநாதபுரம் சமஸ்தான செப்பேடு கிடச்சிருக்கு. இது வந்து 18ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. சரியாக பார்த்தா 1795. சரிங்களா, 1782க்கும் 95க்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்த செப்பேடு எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து மொத்தம் 52 வரிகளில் இருக்குது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராமநாதபுர சமஸ்தானத்தை சேர்ந்த முதலாம் முத்துராமலிங்க சேதுபதியும் அவரும், அதுக்கடுத்து அரசுரிமை போராட்டத்தில் இருந்த 2ஆம் திருமலை நாயக்கராகிய பங்காரு திருமலை, சரிங்களா, அவரும் அதாவது அக்குசால் முருகக்குடும்பன் அப்படின்றவருக்கு இந்த செப்பேடை கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. 18ஆம் நூற்றாண்டு செப்பேடு. முத்துராமலிங்க சேதுபதியும் அதுக்கடுத்து திருமலை நாயக்கராகிய பங்காரு திருமலை, இவங்க 2 பேரும் இணைஞ்சு அக்குசால் முருகக்குடும்பன் அப்படின்றவருக்கு இந்த செப்பேடு வழங்கியிருக்காங்க. 18ஆம் நூற்றாண்டு செப்பேடு. சராசரியாக 1782லேருந்து 95 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. சரிங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம 6 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர் ஒரு புக்காக ரிலீஸ் பண்ண போகிறோம்ப்பா. செப்டம்பர்லேருந்து மார்ச் வரைக்குமான பிப்ரவரி வரைக்குமான 6 மந்த்ஸுக்கான கரண்ட் அஃபேர்ஸ். மார்ச் 10ஆம் தேதி நம்ம புக்காக வெளியிட போகிறோம். ஸோ அதுக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வர இருக்குது. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா. நன்றி.